ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தெய்வ வழிபாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அது தூபம் தான். எந்த அளவிற்கு வீடு வாசனை மிகுந்ததாக இருக்கோ அந்த அளவிற்கு மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் குடியேறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பலருமே வாசனைக்காக சாம்பிராணி தூபம் போடுவாங்க. அது முற்றிலும் தவறு. சாம்பிராணி தூபம் போடுறதுனால நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். அந்த வகையில் எந்த முறையில் சாம்பிராணி தூபம் போட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாம்பிராணி தூபம் அப்படிங்கிறது தெய்வத்தை நம்மோட கலக்க வைப்பதற்கு உதவக்கூடிய ஒன்று. எந்த இடத்துல சாம்பிராணி வாசம் வீசுதோ அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே இருக்காது, நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். எப்படி தீபம் ஏற்றுவது அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கோ அதே போல தான் தூபம் போடுவதும் அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவான ஒன்று. எந்த தெய்வத்தை நினைத்து வேண்டுமானாலும் நம்ம தூபம் போடலாம். தூபம் போடுறதுனால நம்முடைய வீடு எந்த அளவிற்கு நேர்மறை ஆற்றலோடு இருக்கோ அந்த அளவிற்கு நாமும் நேர்மறை ஆற்றலோடு வாழ முடியும். சாம்பிராணி தூபத்தை தினமும் போடுவதுங்கிறது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் போடும்பொழுது மகாலட்சுமி தாயாரோட வருகைங்கிறது நிச்சயம் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த மாலை நேரத்தில் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதும் நம்ம காட்டுறதுனால கண்திருஷ்டி கோளாறுகள் முற்றிலும் நீங்கும். சாம்பிராணியோட நம்ம சில மூலிகை பொருட்களை சேர்த்து போடும்பொழுது அதற்குரிய பலன்கள்ங்கிறது மாறுபடும். பணம் வசியம் ஏற்படுவதற்காகவும் சாம்பிராணி தூபத்தில் சில பொருட்களை நம்ம சேர்க்கணும். நம்ம வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் போகிறதுக்கும் நம்ம சில விஷயங்களை சாம்பிராணி தூபத்தில் நம்ம சேர்க்கணும். அந்த வகையில் பெரிய மார்வாடிக்காரர்கள், பணக்காரர்கள் அவங்கெல்லாம் செய்யக்கூடிய செல்வ செழிப்பிற்காக செய்யக்கூடிய ஒரு சூட்சுமமான ரகசிய தூபத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சாம்பிராணியோட வேப்பிலையை காய வச்சு இடித்து பொடி செஞ்சு நம்ம போடும் பொழுது எந்த நோய்களுமே நமக்கு ஏற்படாது. நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அது அப்படியே படிப்படியாக விலகும். அதே மாதிரி வேப்ப மரத்தின் பட்டையை காய வச்சு இடித்து அதை பொடி செஞ்சு சாம்பிராணியோட கலந்து நம்ம தூபம் போடணும். அப்படி போடும் பொழுது நம்ம வீட்டில் எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் என்ன தீய சக்திகள் இருந்தாலும் அது விலகியோடும். அடுத்து பார்த்திங்கன்னா அகில் பட்டை, அது நாட்டு மருந்தல் கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிட்டு பொடி செஞ்சு சாம்பிராணி தூபத்தோடு போடும் பொழுது கணவனும் மனைவியும் அந்த தூபத்தை இழுக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த அகில் பட்டையை சாம்பிராணி தூபத்தோடு போட்டுட்டு வரலாம். உங்களால் முடிஞ்சால் தினமும் போடலாம், இல்லைன்னா செவ்வாய் வெள்ளியாவது இந்த தூபத்தை போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நாயுருவி மூலிகை, இதை சாம்பிராணி தூபத்தோடு கலந்து வீடு முழுவதும் போடுறதுனால நமக்கு துரோகம் நினைக்கக்கூடிய எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி நம்மை விட்டு விலகி போவாங்க. அதனால் நமக்கு தொல்லை குடிக்கக்கூடியவங்க நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே நாயுருவி அந்த நாயுருவி மூலிகையை நீங்கள் சாம்பிராணி தூபத்தோடு கலந்து போடலாம். அடுத்து கரிசலாங்கண்ணி பொடி, இதை சாம்பிராணியோட கலந்து தூபம் போடுறதுனால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு தோஷங்கிறது நீங்கும். மகான்களின் அருளும் நமக்கு பெறத்துக்கும் இது உதவும். அடுத்து பார்த்திங்கன்னா நன்னாரி வேர், இதை பொடி செஞ்சு சாம்பிராணியோட கலந்து தூபம் போடும்பொழுது நம் வீட்டை சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மருதாணி இலையை பொடி செஞ்சு சாம்பிராணியோட கலந்து தூபம் போடுறதுனால மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, மருதாணியோட அந்த விதைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதை இந்த மருதாணி விதைகளை பொடிச்சு வச்சுக்கிட்டு சாம்பிராணி தூபத்தோடு நம்ம போடும்பொழுது நம்ம வீட்டிலே நிரந்தரமாக லட்சுமி கடாட்சம்ங்கிறது உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழ்வதற்கு எதையெல்லாம் தடையாக நம்ம நினைக்கிறோமோ அதை விலகி போகிறதுக்கு இப்போ சொன்ன இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சாம்பிராணி தூபம் போடுறதுனால விரைவிலேயே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். அதே மாதிரி ஓமவல்லி இலைன்னு சொல்கிறோம்ல, கற்பூரவல்லி இலை, அதை நம்ம சாம்பிராணி தூபம் போடும்பொழுது அந்த ஒரு இலையை நம்ம போட்டுக்கிட்டு வரும்பொழுது நம்ம வீட்டில் உள்ள அனைத்து தடைகளும் பண விஷயத்தில் பண வரவுக்கு உண்டான தடைகள் எல்லாமே நீங்கும். கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். முடிஞ்சாக்கா ஒரு ஓமவல்லி இலையை நீங்கள் வாசலில் கூட வளர்த்துக்கிட்டு வரலாம். அந்த வாசம் நம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை விலகி போகிறதுக்கும் கண்திருஷ்டி இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செடி அப்படின்னே சொல்கிறாங்க. அந்த ஒரு கற்பூரவல்லி இலையை கூட நீங்கள் தூபத்துக்கு பயன்படுத்தலாம். இப்படி நமக்கு தேவையானதை நம்ம தூபத்தில் சேர்த்து போடும் பொழுது நமக்கு நன்மைகள் அதிகமாகவே அதிகரிக்கும். உங்களால் முடிந்தால் இதை நீங்கள் சாம்பிராணி தூபம் போடலாம்.
அந்த அஷ்டமி நாள் வருது பார்த்திங்களா, தேய்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமியோ வளர்பிறை அஷ்டமியோ ஏதோ ஒரு அஷ்டமி நாளில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் வந்து தூபம் போடும்பொழுது அதில் கொஞ்சம் வெண்கடுகு போட்டு வீடு ஃபுல்லாக காட்டும் பொழுது நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் விலகும், எதிர்மறை ஆற்றல்கள் விலகும், நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். அதனால் வெண்கடுகை எப்பொழுதுமே யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் இல்லைனாக்கா அமாவாசை நாளில் இல்லை அஷ்டமி தினத்தில் இந்த வெண்கடுகை பயன்படுத்தலாம். நம்ம வந்து முயற்சிகளோடு சேர்த்து இது போன்ற வழிபாடுகள் செய்யும் பொழுது நம் வீட்டில் உள்ள தடைகள் விலகும். கடினமாக உழைக்கிறோம், இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது நம் வீட்டில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு டப்பாவில் இந்த மருதணி விதை, நாயுருவி விதை, கொஞ்சோண்டு துள்ளி பச்சை கற்பூரம் இதெல்லாமே வந்து பொடிச்சு வச்சுட்டு அந்த சாம்பிராணி போடும் பொழுது இதெல்லாம் காட்டலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் அந்த மருதணி விதைகள் அல்லது மருதணி இலைகளை கூட நீங்கள் காய வச்சு பொடிச்சு வச்சு அந்த சாம்பிராணி தூபத்தோடு காட்டும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். இது ஒரு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. நம் வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளும் வீட்டை விட்டு வெளியேறதுக்கும் வீட்டில் உள்ளவங்க அனைவருமே ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த வேப்பிலை, இந்த மருதணி விதைகளை எல்லாம் பயன்படுத்தலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.